மூன்றாவதாக ஒரு காரியம், third important things. கொலோசியர் புத்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம். So Colossians chapter 4 verse 4, அங்கே சொல்லுகிறது, it says over there, திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். So Paul says, pray for us to God may open the doors for our message. பவுல் அப்போஸ்தலன், Paul apostle, ஒரு பெரிய ஜெப வீரர். he is a prayer warrior, a great prayer வேதம் warrior. தெளிவாய் சொல்லுகிறது. Bible clearly teaches ஆனா about that. வேத புத்தகத்துல நியூ டெஸ்டமென்ட்ல But in the New Testament, 5 நிருபத்தில் அவர் எழுதுகிறார், in 5 epistles he like எங்களுக்காக this, வேண்டிக் கொள்ளுங்கள், pray for us, எங்களுக்காக வேண்டிக் pray for us. மிக முக்கியமா புரிந்து கொள்ள வேண்டும். Just understand very கூடி வந்து importantly, தேவ ஊழியர்களுக்காக, மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறது நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு கடமை. so it's God has given this duty to everybody. When we gather together, we need to pray for the ministers and the pastors, missionary people, whoever may be. Second Thessalonians chapter 3 verse 2 ல வாசிக்கிறோம். Second Thessalonians chapter 3 verse 2, துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கை நின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். but Lord faithful, he will strengthen you and protect you from the evil one. விசுவாசிகள்ல நான் மறுபடி சொல்றேன், விசுவாசிகள்ல பிசாசு டைம் கூடுதலா ஸ்பெண்ட் பண்ண மாட்டான். So the Satan won't spend more time for the believers. அதிகமாக அவன் ஊழியர்களை தான் அட்டாக் பண்ணுவான். Mostly he will try to attack the ministers. இது பொதுவாகவே பார்க்க முடியும். This is what commonly ஒரு happens. தலைவன் விழுந்தா அவனை பின்பற்றுகிற ஆடுகள் விழும். If one minister or pastor falls, then all the shepherds, வசனம் சொல்லுகிறது, மேய்ப்பனை விட்டுவேன் ஆடுகள் சிதறடிக்கப்படும். I will slaughter this shepherd and all the flocks will இதுக்காக scatter. தான் நான் உங்களை என்ன செய்ய சொல்லுகிறேன், ஜெபம் பண்ண சொல்லுகிறேன். For this reason I ask you to pray. அப்ப உங்களுடைய ஜெபங்கள் ஊழியர்களுக்கு அவசியம். So your prayer is very essential அவசியம். for the ministers and the missionaries. தீர்க்கதரிசிகளுக்கு அவசியம். For all the prophets is தேவ required. ஊழியர்களுக்காக நாம மன்றாட அழைக்கப்பட்ட கூட்டம், மறந்துடாதீங்க. We are people are called to pray for the servants of God. நீங்க நினைப்பீங்க அவங்க எல்லாம் ஜெப வீரர்கள் தான். You may be thinking those people are the prayer warriors. அவங்க எல்லாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவங்க. Those are the people who are listening to the voice. Why can't they pray for themselves? நிச்சயமாக ஜெபம் பண்ணலாம். For sure they will pray for ஆனா themselves. கர்த்தர் வசனத்தில் தெளிவாய் தந்திருக்கிறார். But God clearly says in the verses, பவுல் அப்போஸ்தலனுக்கு கொடுத்த வெளிப்பாடு, this is the revelation Paul the apostle got, விடுவிக்கப்படும்படியாக, to be delivered. பொல்லாதவர்களுடைய கையில அவங்க சிக்குன்ற கூடாது. They should not be hold on to any evil one hand. Hebrews chapter 13 verse 18 இப்படி சொல்லுகிறார். Hebrews chapter 13 verse 18, Hebrews chapter 13 verse 18, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், pray for us, நாங்கள் நல்மனச்சாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். so we are sure that we have a clear conscience and desire to live honorably in every way. நல்லா புரிந்து கொள்ளுங்க. Just understand நீங்க this. ஜெபிக்கிற ஜெபங்கள் தான் The prayer that you pray, இந்த ஊழியர்கள் நல்மனச்சாட்சியோட நடக்க வைக்கும். so all the ministers can walk in the clear அவங்க conscience. எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க வைக்கிறது உங்களுடைய ஜெபத்தினால தான். So through your prayer they will be walking நீங்க honorably. ஏறெடுக்கிற ஜெபங்கள் பெரிய மாற்றத்தை ஊழியர்களுக்குள்ள உண்டு பண்ண So the முடியும். prayer that you make that going to give changes in the ministers' life. பைபிள்ல நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. Bible, that is a good example you can see. நீங்க அப்போஸ்தல 12வது அதிகாரத்தை வாசித்தீங்கன்னு சொன்னா, So if you read Acts chapter 12, you know that. அப்போஸ்தல 12வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் So எழுதப்பட்டிருக்கு. in Acts chapter 12 there was இந்த an incident ஏரோது happened. ராஜா என்ன செய்கிறான்னு சொன்னா, So now the king Herod, what he does is, இப்போ மிக முக்கியமாக அங்க இருக்கிற தலைவர்களை டார்கெட் பண்றான். he started to target very important leaders. இப்போ யோவானுடைய சகோதரனான யாக்கோபை பிடிச்சிட்டான். So he captured Jacob, the John's brother. அவனை பிடிச்சு பட்டயத்தினால கொலை செய்து விட்டான். He slaughtered him with a sword. இப்போ அதை பண்ணிட்டு பார்க்கறான். After that he looks at யூதர்களுக்கு சந்தோஷமா இருக்கு. that pleases the Jewish people. அப்ப உடனே என்ன நினைக்கிறான், Immediately what he thinks இப்போ இனி is, அடுத்த தலைவர்கள் என்ன செய்யணும், அட்டாக் பண்ணணும். so he started to find other leaders to attack. ஏரோதின் ஆவி இன்றைக்கு இருக்குது. There are Herod's ஊழியர்களை spirit. பிடிக்கணும். They want to capture all these ministers. தலைவர்களை பிடிச்சிட்டா They போதும். want to find the elders of the leaders and then find it. அவங்கள அட்டாக் பண்ணிட்டா போதும். If they attack them, that's fine. ஆண்டவருடைய நாமத்தை ஈஸியா தூசிக்க வச்சிரலாம். We can make the blaspheme God's name easily. இதுதான் பிசாசுடைய திட்டம். This is the cunning plan இப்போ of அவன் devil. என்ன செய்யறான்னு சொன்னா, Now what he does is, Herod, இப்போ பேதுருவை பிடிச்சிட்டாரு. now he captured Peter. அடுத்து போட்டுடுவான் ஆளை. So he going to kill இவர்தான் Peter. அடுத்த மெயின் இம்பார்ட்டன்ட் தலைவர். Because he is the next important இவரை leader. போட்டுட்டா அவ்வளவுதான், சபை முடிஞ்சு. If we kill Peter, then the church is closed. அப்படினு சொல்லி திட்டம் போட்டு என்ன செய்றார், பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கார். He planned like that and he arrested Peter. வசனம் சொல்லுகிறது, The Bible verse says, Acts chapter 12 verse 5 ல வாசிக்கிறோம். verse 5, chapter 12 verse 5 we can see. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில், So Peter was kept in the prison. சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். But the church was earnestly praying to God for him. நல்லா புரிந்து கொள்ளுங்க. Just understand this. இதுதான் சபைக்கு விழுந்த கடமை. This is what the duty of the church. ஆராதிக்க கூடி வருகிறோம். So we gather together to praise the Lord. We are listening to the word of God. இதுக்கு மேலாக நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். And above that we need to understand. கூட்டா சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு கூடி
வர்றோம்ன்றது எப்பவும் இருக்கணும். Also, we should not forget that we gather together to pray. கொஞ்ச நேரமாவது நாம சபைக்காக சேர்ந்து சபையாராக சேர்ந்து சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ண So, வேண்டும். as a church believer, we should join together and we need to pray for church for some time. ஆராதனைக்கு முன்பாக நாம ஜெபம் பண்றோம். So, before prayer, before the service starts, we pray. அதோட கூட ஆராதனை நடுவிலும் நாம என்ன செய்ய வேண்டியிருக்கு, சில குறிப்புகளுக்காக சேர்ந்து நாம ஜெபம் பண்ணி பழகுவோம். Also, the way the service was going, we need to have the practice of praying for some prayer points. நிச்சயமாக அது ஆண்டவர் விரும்புகிறார். For sure, God likes that. இப்ப வசனம் சொல்லுகிறது, Now the verse இப்ப says, சிறைச்சாலையில இருக்கிறவருக்காக இவங்க ஊக்கத்தோட ஜெபம் பண்றாங்க. so all the church people are started to pray for earnestly for the அந்த Peter. ஊக்கத்தோட ஜெபம் பண்றத ஆண்டவர் கேக்குறாரு. When they were praying earnestly, God is listening to that ஆண்டவர் prayer. பார்க்கிறாரு. God is looking at them. இப்ப இவங்களுக்கு தெரியல இவங்க கூடி வந்து ஜெபிக்கிறதுல என்ன பெரிய மாற்றம் நடக்க போகுது. These people doesn't know what is the change going to happen when they pray. இவங்க கதறி கொண்டு இருக்கிறாங்க. They were crying out to the Lord. ஆனா இதுவரைக்கும் ஒரு அற்புதம் இப்படி நடந்தது இல்ல. Nothing has happened so far like that ever. சிறைச்சாலையில இருந்து ஒருவனை விடுவிக்கப்பட்ட சம்பவத்தை இதுவரைக்கும் அவங்க பார்த்தது இல்ல. No one has heard that someone from the prison has been escaped. போயிட்டாங்கன்னா அது தலை வெட்டப்பட்ட ஒரு உடலை தான் அவங்க பெற்றுக்கொண்ட அனுபவம் அவங்கள்ட்ட இருக்கு. All they had the experience when they get into the prison, all they get is the body, that the head has been beheaded. ஆனா வசனம் சொல்லுகிறது அவர்கள் கூடி வந்து ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். But the verse says when they gather together and earnestly they praying for him. வசனம் சொல்லுகிறது, The verse says, verse chapter 12 verse 12 வாசிங்க. அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு அதே வாசிங்க. என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆமென். போதும். இப்போ என்ன நடக்குதுன்னா இவங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறதை கேட்டு ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி என்ன செய்கிறார், பேதுருவை விடுதலையாக்கி வெளியில கொண்டு வந்தார். So God listened to the people who are praying and God listened to them and God delivered Peter from the prison. பேதுரு இப்போ வர்றாரு மார்க்குடைய வீட்டுக்கு. Now Peter is coming to Mark's home. இப்போ அவர் விடுதலையாக்கப்பட்டு மார்க்குடைய வீட்டு வந்து கதவு தட்டுறாரு. Now he came out and he was knocking at the Mark's door. ஜெபம் போய் கொண்டே இருக்கு, அக்கினி பத்தி கொண்டே இருக்கு. There the people are praying, the still the fire is, they didn't stop the prayer ever. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்றது இன்னும் தெரியல. They don't know what is happening. பேதுரு விடுதலையாக்கப்பட்டது தெரியல. They don't know Peter was விடுதலையாக்கப்படுவார்ன்றதும் தெரியல. They don't believe that. ஆனா பேதுருடைய விடுதலைக்காக அவங்க மன்றாடி கொண்டிருக்கிறார்கள். But people are praying for the Peter's deliverance. ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். So they will keep on praying for Peter. பேதுரு வந்து கதவை தட்டுறாரு. Now Peter comes and he knocks the door. தட்டும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா அங்க என்ன நடக்குது? What happens over there? 15வது வசனம். Verse 15. அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தால் அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். பாருங்க அந்த சபை மக்களுடைய விசுவாசம் பெருசா இருக்கு. Just imagine that the people's heart, like the church people's faith is so great. பேதுருடைய விடுதலைக்காக தான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. They are praying for the deliverance of Peter. பேதுருவை விடுதலையாக்கி கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுறாரு. Now God delivered Peter and took him to the house. அவங்களால அதை நம்ப முடியல. They couldn't believe that. நான் என்ன சொல்ல வருகிறேன், What I'm trying to say is, அத்தனை அவிசுவாசிகளுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பேதுருவை விடுதலையாக்கி இருக்காரு. So look at that. God answer for all their prayers who are unbelievers. நாமெல்லாம் அப்படிப்பட்டவங்க கிடையாது. But we are not like that. நாம அற்புதத்தை பார்க்க அழைக்கப்பட்ட கூட்டம். But we are called to see the miracles and நாம wonders. விசுவாசித்து ஜெபம் பண்ற கூட்டம். We believe and we pray. அவிசுவாசித்து அவங்க கூடி வந்து ஜெபம் பண்ணனதே கேட்டு பேதுருவை விடுதலையாக்கினார். So they gathered together but they were in unfaith, like they don't have the faith. Still God listened to their prayers. வசனம் சொல்லுது கதவை அவங்க திறக்கவே இல்ல. So Bible says they didn't open the door even. வசனம் 14ல சொல்லு இன்னும் பின்னும் பேதுரு தட்டி கொண்டே இருக்காரு. The verse 14 it says still Peter was knocking the door. யோசிச்சு பாருங்க எவ்வளவு இப்படிப்பட்ட பெரிய அவங்களுடைய அந்த சிந்தை எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. Just imagine their thought, like how they are thinking. இப்ப பேதுரு வந்து முன்னாடி நிக்கிறாரு. Now Peter himself comes there and stands before. சொல்லுகிறது 16வது வசனம். And in verse 16 it says, அவர்கள் திறந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்களாம். And they opened the door and saw him, they were astonished. ஆச்சரியப்படுறாங்க. They were astonished. அவங்க நம்பவே முடியல அவங்களால. Because they couldn't believe themselves. நான் நினைக்கிறேன் இதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு விசுவாசமே வந்திருக்கு. Probably I believe that after seeing Peter they would have got the faith. நல்லா புரிந்து கொள்ளுங்க. Just understand நம்ம this. வீக்கான faith உள்ளவர்களா இருந்தாலும். So even though we have the weak faith, கொஞ்சம் faith அவங்கள்ட்ட இருந்திருக்கும். Probably they might have had a little faith. கூடி வந்த எஃபெக்ட் பாருங்க. But you can see the effect when they gather together. கூடி வந்து ஜெபம் பண்ணன அந்த எஃபெக்ட். Just see the effect when they gather together. ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்ப வைக்கிறார். God himself sent an angel to them. ஒரு சூப்பர் நேச்சுரலாக ஆண்டவர் அவனை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தார். Very supernatural way God delivered Peter from the prison. இன்றைக்கு நம்மளுடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்க வல்லவர். Even today God is faithful to listen to our prayers. நிச்சயமாக அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தரால செய்ய முடியும். Even today God can do such kind of great things in our lives. மற்றவர்களுக்காக வேண்டும். When we gather together and pray for the people. வியாதியோடு இருக்கிறவர்களுக்காக வேண்டும். When we pray for the people who are sick. தேவ ஊழியர்களுக்காக வேண்டும். So when we pray for the people who are நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும்.